ஏண்டிமா, சாமி நல்லா கும்பிட்டுக்கிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டியா? இதுதான் நம்ம குலதெய்வ கோவில். அத்தை, நல்லா சாமி கும்பிட்டேன், மனசார வேண்டிக்கிட்டேன். சொல்லப்போனால் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வருஷம் வருஷம் இங்கே வந்துட்டு போகலாம். ஆ, சரிடாம்மா, கண்டிப்பாக வருஷம் வருஷம் வந்துட்டு போகலாம். எப்படியோ ஒரு வழியாக வந்து குலதெய்வத்தை கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றும். ஆமாம், எங்கே என் சின்ன மருமகனை ஆளையே காணும்? எங்கே போயிட்டாரு? அத்தை, விஜய், மகேஷ், ரமேஷ் 3 பேரும் கார் கிட்ட இருக்காங்க. கார் கிட்ட இருக்காங்களா? இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு உடனே ஏன் அங்கே போயிட்டாங்க? என்னாச்சுப்பா? அதுவா, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு கோட்டை இருக்காமே மலை மேல, அது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கு தான் போய் கார் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆ, ஆமாம் மாமா, இங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. மண்டபம்னு சொல்ல முடியாது, கோட்டை தான். ஆனால் பாதி அழிஞ்சிட்டு இருக்கோம், பாதி கொஞ்சம் பச்சை பசேல்னு நல்லா இருக்கும். நிறைய இந்த படங்களுக்கெல்லாம் பாட்டு இங்கே தான் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போவாங்க. பார்க்க அழகா இருக்கும் அந்த இடம். நிஜமாவா? வாவ், சூப்பர்! கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். எனக்கு அந்த மாதிரி பிளேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். போயிட்டு அங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, அப்ப நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க வரலையா அத்தை? இல்லடாம்மா, ரொம்ப நாள் கழிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரி சரி, போறதோ போறீங்க, அப்படியே ரோஜாவையோ கூட்டிட்டு போங்க. அம்மா, நான் போகலம்மா, நான் இங்கே இருக்கேன். ஏ ரோஜா, நான் உன்னை காரணமாக தான் அனுப்புகிறேன். சும்மா இங்கேயே சுற்றிட்டு இல்லாமல் அவங்க கூட போ. போயிட்டு உன் சின்ன மாமா கிட்ட எப்படியாவது பேசு. அவன் இன்னைக்கு நைட்டோட கிளம்பிடுவான். அதுக்குள்ளே உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் சொல்லணும். புரியுதா? அவன்கிட்ட எப்படியாவது பேசு. அவளுக்கும் அந்த மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும். கூட்டு போங்க, அவளும் பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாள்ல. பாவம், வீட்டுக்குள்ளேயே இருந்த பொண்ணு. சரி அத்தை, ரோஜாவையே கூப்பிட்டு போறோம். நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் ஆன்ட்டி கூட இங்கே கோவிலில் இருக்கேன். ஷாலு, ப்ளீஸ் ஷாலு, நம்மளே எப்பயாவது அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வரும். நீ இல்லாமன்னா ரொம்ப போர் அடிக்கும் ஷாலு. ப்ளீஸ் வா ஷாலு, போகலாம். ஆமாம் ஷாலு, வா ஷாலு. இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ மட்டும் இங்கே இருப்பேன்னா எப்படி சொல்லு? நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம். வா ஷாலு, போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆமாம் ஷாலு, ப்ளீஸ் வா, போகலாம். சரி, ஓகே. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அச்சி, நீங்களாவது வரீங்களா? இல்லையா பேராண்டி, என்னால் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது. நீங்கள் போயிட்டு வாங்க. நான், உன் அம்மா, உன் அத்தை 3 பேரும் எங்கள் கோவில்லே இருக்கோம். நீங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறம் கூப்பிட்டு போங்க எங்களை வீட்டுக்கு. சரிங்க ஆச்சி, பத்திரமா இருங்க, போயிட்டு வரோம். சரியா, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ். செம்மையாக இருக்கு. இங்கே நிறைய பாட்டோட ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னான் ரோஜா. ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஷாலு. ஆமாம் சாண்டி, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த இடம்? நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அக்கா, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அருவியெல்லாம் வரும். அந்த இடம் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். என்னது? வாவ், சூப்பர் ரோஜா, செம்மையா இருக்குமே. எனக்கு அருவி, தண்ணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரிங்க அக்கா, ஆனா இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துரும்னு நினைக்கிறேன். மழை வர மாதிரி இருக்கு. சரி சரி, அப்படின்னா சீக்கிரமா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஓகே ஷாலு, வா போலாம். டேய் மஞ்சமுடி, என்னடா பாட்டில் அது? தண்ணியா? கொஞ்சம் கூட, ரொம்ப தாகம் எடுக்குது, குடிக்கலாம். என்னது தண்ணியா? டே, தண்ணி நினைச்சு எடுத்து குடிச்சிட போற? தண்ணி கிடையாது, மிக்சிங். மிக்சிங்கா? டே லூசு, நம்ம கூட 4 பொம்பளை பசங்க வந்திருக்குங்க. இப்படி இருக்கப்ப இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரலாமா? பைத்தியக்காரா! அவங்க பார்த்தா என்னடா நினைப்பாங்க? அதனாலதான் யாருக்கும் தெரியாம இப்படி வாட்டர் பாட்டில வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. மரியாதையா தூக்கி போட்டு, செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நானு. டே அண்ணா, நான் தான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன், என்ன இப்போ? டே மச்சான் விஜய், நீயாடா? நாங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணாலே திட்டுவ. இப்போ என்னடானா, இவன் கல்யாணம் ஆனதுல இருந்து குடிக்கிறதே கிடையாது. கேட்டாலும் வேணவே வேணாம், என் பொண்டாட்டி என்னை கொண்டுடுவான்ற அளவுக்கு பயப்படுறான். ஆனா நீ அப்படி இவன மாதிரி மாறிட்டியடா.
என்னடா நடக்குதுங்க? அதெல்லாம் இல்லை. இங்க பாரு ஆனந்த், நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்க இருந்துக்க போறோம், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம நாங்க ஒன்றும் உங்க கூட எல்லாம் வரல. நீங்க மட்டும் போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வாங்க. நாங்க ஏதோ சும்மா அங்கங்க உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மச்சான், நீ கண்டிப்பா இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? உனக்கும் ஷாலுக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு. ஆமா, இவன் பெரிய சீஃப் மினிஸ்டர். என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அப்படி தீர்த்து வச்சிருவான். டேய் போடா டேய், அதெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா இந்த கிளைமேட்க்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். வேற ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. டேய், நீ இல்லைன்னு சொல்றப்பவே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. என்ன பிரச்சனை சொல்லு. டேய் என்னாச்சுடா? ஏன்டா இப்படி அழுவுற? விஜய் ப்ளீஸ் அழாத. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என் தம்பி இப்படி அழுவுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. என்னடா ஆச்சு? என்னடா ஆனந்த், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஷாலுக்கு எனக்கு பிடிக்கலையாண்டா. உனக்கு நான் வேண்டாமா? நீ என்கிட்ட பேச மாட்டாளாம். என்னது, ஷாலு அப்படி சொன்னாலா? என்னால அப்படி அவ சொல்லிருப்பான்றதை நம்பவே முடியலடா. என்னடா சொல்ற? அவ யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டாளே, உன்கிட்ட மட்டும் ஏன் அப்படி பேசினா? என்னாச்சு? இல்லடா ஆனந்த், அந்த காஷ்மோரா தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த காஷ்மோரா தான். அவன் எப்போ பார்த்தாலும் ஷாலுவை ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் சும்மா ரோஜா வச்சு ஷாலுவை வெறுப்பேத்தினேன். உடனே அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதுவும் இல்லாம என்கிட்ட இனிமே பேசாத, எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்க கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாடா. என்னால் அதை தாங்கிக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் தூக்கம் வரல. ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? வா ஷாலு, சும்மாதான் நின்று பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு? எதுக்கு தேடிட்டு இருந்த? அதுவா, இது ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி கிடைக்குமான்னு தான் கேட்கலான்னு. ஓ, தண்ணி உங்ககிட்ட தான் இருக்கா? சரி குடு. ஷாலு, மொத்தத்தையும் குடிச்சிட்டியா? ஏன் உனக்கு வேணுமா? இல்லை ஃபுல்லாக குடிக்கல, முக்கால்வாசி குடிச்சிட்டேன். சாரி யார், ரொம்ப தாகமாக இருந்ததா, அதனால தான் தண்ணிக்காக தான் உங்களை தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே கையில் வாட்டர் பாட்டில் வச்சுருந்த. ரொம்ப தாகமாக இருந்தது தான் குடிச்சிட்டேன். கொஞ்சம் இருக்கு, இது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் ஏன் தண்ணி டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கு? ஒருவேளை ஊருக்கு ஒரு தண்ணி இந்த மாதிரி தான் மாறும் போல டேஸ்ட்டு. சரி ஓகே, எனக்காக அங்கே சாண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். டேய் என்னடா அவ கிளப்க்கு மொத்தத்தையும் குடிச்சிட்டா? இப்போ என்னடா போகுது? ஆமா, அவ அது எல்லாத்தையும் குடிச்சதுக்கு அப்புறமா கூட எப்படி தெளிவா பேசுறா? டேய், அது குடிச்ச உடனே எல்லாம் ஒன்றும் காட்டாதுடா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பாரு அவ என்ன ஆட்டம் போடுவான்னு. அட பாவி, டே மஞ்சமுடி, அது ஏன்டா இப்படி கையில வச்சுட்டு சுத்திட்டு இருந்த? ஐயோ, இப்ப என்ன போகுதுன்னு தெரியலையே. இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், தூக்கி போடுங்கன்னு. யாராவது கேட்டீங்களா? ஐயோ, சாண்டி எனக்கு கொன்றுவா அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. டி விஜய், ஒழுங்கா கூடவே போய் எதுவும் பிரச்சனை ஆகாம பாத்துக்கோ. நாங்களும் கூடவே வரோம். நான் சாண்டியை எப்படியாவது தனியா கூட்டிட்டு போயிடுறேன், இல்லைன்னா அவ கண்டுபிடிச்சிருவா. நானும் ரோஜாவை தனியா கூட்டிட்டு போயிடுறேன். இல்லைன்னா ரோஜாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவா. எனக்கு நேற்றுதான் என் லவ் ஓகே ஆச்சு. ஏன்டா அப்படி பாக்குறீங்க? அதான் நேத்தே சொல்லிட்டேன்ல, அவ என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு. இருந்தாலும் கூட தனியாலாம் அந்த பொண்ணை அனுப்ப முடியாது. டே மஞ்சமுடி, நீ இவன் அப்புறம் அந்த ரோஜா அப்புறம் கவி 4 பேரும் ஒன்னா இருங்க. இவனை நம்பி ரோஜாவை தனியா விடாத. டே அவ இப்ப என் லவ்வர்ரா. இருந்தாலும் தனியாலாம் விட முடியாது. ரொம்ப குளிருதில்ல, ஒரே பனிமூட்டமா இருக்கு. செம்மையா இருக்கு இந்த பிளேஸ் பார்க்க, ஹில் ஸ்டேஷன் மாதிரி. அதனால குளிர் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா சாண்டி, நானாவது பரவாயில்ல,
ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு இப்படி குளிருதே. நீ ஷாலு அப்புறம் ரோஜா எல்லாம் சாரி போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப குளிரும், முடியல என்னால. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எல்லாருக்கும் குளிர்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஆனா எனக்கு வேர்க்கிற மாதிரி தானே இருக்கு. இவங்களுக்கு மட்டும் குளிருதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் வேர்க்கிற மாதிரி இருக்கோ? என்னாச்சு எனக்கு? ஹே லேடிஸ், எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் ஆனந்த். இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ செம்மையா இருக்கு. அதான் சும்மா பார்க்கலான்னு வந்தோம். ஆனா செம்மையா குளிருது. சாண்டி, உனக்கு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ உன்கிட்ட முக்கியமா சொல்லணுமா? இங்க சிக்னல் கிடைக்கல போல, உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? ரீச் ஆகலையா? கொஞ்சம் வரியா, ஃபோன் மட்டும் பேசிட்டு வரலாம். அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்களா? சரி ஓகே ஆனந்த், வா போய் பேசிட்டு வரலாம். ரோஜா, இங்க விட அந்த கோட்டை பக்கத்துல இடம் இன்னும் சூப்பரா இருக்கு. அங்க நிறைய பேர் போட்டோ ஷூட் எடுப்பாங்க, செம்மையா இருக்கும். நான் உன்னை அங்க போட்டோஸ் எடுத்து தரட்டுமா? கேமராவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியும் நீ ட்ரெடிஷ்னல் லுக்ல தானே வந்திருக்க. சூப்பரா நான் உனக்கு நல்ல போட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து தரேன். அங்க போலாம், வரியா? நீங்க மட்டும் தனியா வர பயமா இருந்தா கூட உங்க ஃப்ரெண்டு கவியையும் கூப்பிட்டுக்கங்க. நானும் இவன் கூட தான் வருவேன். அங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம், சூப்பர் சூப்பரா எடுக்கலாம். வாங்கல போய் ரீல்ஸ் எடுப்போம். எங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்களேன். ஷாலு, நீயும் வா, அங்க போய் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆமா ஷாலு அக்கா, வாங்க போலாம். இல்ல கவி, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் நிக்கிறேன். சாண்டி வந்துருவா, வந்தா அவ தேடுவாள்ல, நான் இங்கே இருக்கேன். என்னாச்சு ஷாலு, உடம்பு முடியலையா? அச்சாச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை. மார்னிங் சாப்பிட்டது ஏதோ செட் ஆகல போல, வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இங்கே இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கு. என்ன சொல்ற ஷாலு, வாமிட் வர மாதிரி இருக்கா? சரி, நான் வேணும்னா உன் கூட இருக்கேன் இங்கே. என்னது, இங்கே இருக்க போறாளா? இங்க இருந்தா ஷாலு குடிச்ச விஷயம் தெரிஞ்சிருமே. அப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கவி. நீ ரோஜா கூட போயிட்டு வா. பாவம், அவள் தனியாக போகணும்ல. நீ அவ கூட போயிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாண்டி வந்துருவா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆர் யூ ஷியோர்? யா, ஐம் ஃபைன். நீ போயிட்டு வா. சரி ஓகே ஷாலு, டேக் கேர். நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறோம். சாண்டி வந்தானா உனக்கு ஓகேவா இருந்தா நீயும் வா. ஓகே கவி. சரிக்கா, பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா. ரோஜா, பார்த்து, கொஞ்சத்துல கீழே விழுந்திருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, கால் வலிக்கி விட்டுடுச்சு. சரி சரி, பார்த்து. நீ ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, லைட்டாக கால் தான் வலிக்கி விட்டுடுச்சு. மாமா பிடிச்சிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போகலாம். ஓகே ரோஜா. ஐயோ, இவ இந்த நிலைமையில வேற டென்ஷன் ஆயிட்டு போறாளே. சும்மாவே டென்ஷனா இருந்தா ஏடா கூடமா பேசுவா. இதுல குடிச்சு வேற இருக்கா, என்ன பேசுவான்னு தெரியலையே. விஜய் அவ கூடவே போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறா. சாலு, என்ன இது, எல்லாமே ஒரு மாதிரி டபுள் டபுளா தெரியுது. எல்லாமே ஏதோ சுத்துற மாதிரி இருக்கே, ஆனா நல்லா இருக்கு. ஷாலு நில்லு, கூப்பிட்டுட்டே இருக்கல்ல, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னது, யாரோ தூரத்துல இருந்து நம்மள கூப்பிடுற மாதிரி கேக்குது. யாரா இருக்கும்? ஓ, ரோஜாவோட மாமாவா? சொல்லுங்க சார், என்னத்துக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, இவளுக்கு போதை ஏறிடுச்சு போலயே. பேசுறதெல்லாம் கொலட்டி பேசுறாளே. அட கடவுளே, பிரச்சனையாவாம எப்படியாவது இவளை இங்க இருந்து கூட்டு போனா போதும். யாரு அது மேல இருந்து எம்எல்ஏ தண்ணி ஊத்துறது? இந்த ஷாலு மேலே தண்ணி ஊத்துற அளவுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? இதோ வர மேல வந்து
தண்ணி ஊத்துறவன சாவடிக்காம நான் விட மாட்டேன். ஷாலு நில்லடி, அது மழை வருதுடி, யாரோ தண்ணியெல்லாம் ஊத்தல, பைத்தியம் நில்லு. யார் பைத்தியம்? யார் பைத்தியம்? சொல்லுடா, யார் பைத்தியம்? நீதான் பைத்தியம். எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன். நீ பாட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. நீதான் பைத்தியம், நீதான் லூசு. உனக்கு தான் மண்டையில் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன நேற்று? நீ கொடுத்த புடவையே நான் கட்டல அப்படி தானே சொன்னேன். மென்டல், நீ கொடுத்த புடவைய கட்டுறதுக்காக தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் அதை எலி கடிச்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கிழிஞ்சு போன புடவையை கட்டிட்டு நான் ரிசப்ஷனுக்கு வந்திருக்க முடியுமா? சொல்லு. என்ன சொல்ற ஷாலு? புடவைய எலி கடிச்சிருச்சா? ஆமாம், நான் எவ்வளோ ஆசையாக புடவை எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வர போனேன் தெரியுமா? போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தா புடவெல்லாம் ஒரே ஓட்டையாக இருந்தது. ஏதோ எலி கடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் ஏதோ கட் பண்ண மாதிரியும் இருந்தது. அது எப்படி அப்படி ஆச்சுன்னே தெரியல. நானும் ஒரே குழப்பத்தில் நின்றுட்டு இருந்தேன். எப்படிடா ரிசப்ஷனுக்கு கிளம்பி போகிறதுன்னு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு காஷ்மீரா அவன்தான் எப்பயுமே எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியுமா? நான் எவ்வளோ குழப்பமாக இருந்தேன் தெரியுமா? என்னடா ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது, நம்ம வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, இன்றைக்கி என் சாண்டிக்கு வேறு என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு அவ்வளோ குழப்பத்தில் இருந்தேன். அப்புறம் அவன் லவ்வருக்காக வாங்கின புடவை என்கிட்ட கொடுத்து, நீ இதை கட்டிக்கோ அப்படி சொன்னான். என்னது, காஷ்மீராக்கு லவர் இருக்கா? ஆஹா, இருக்கா இல்லை, இருந்தா. அவள் இறந்துட்டாளாம். அவளுக்கு கேன்சர் வந்து செத்து போயிட்டாளாம். அதனால் அவள் வருஷம் அவளோட பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கி அவன் வீட்டில் வச்சுப்பானான். அதே மாதிரி தான் அன்றைக்கும் வாங்கினானா. அன்றைக்கி எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லைன்றதுனால எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணான். சச் எ நைஸ் காய். நைஸ் காய். இப்போ யாராவது கேட்டாங்களா அவனை அப்படியே புகழ்ந்து பேசணும்னு? சரி இவ்வளோ குடிச்சிருக்கா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது. ஆனால் நீ அது எதுவுமே புரிஞ்சுக்காம என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. ஏண்டா, உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்கா இல்லையா? என்ன இவன் இப்படி திட்டுறா நம்மள? ஏண்டா, அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைன்னதோ சண்டை போட்டிருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை பார்க்கறதுக்காக நைட்டாக உன் வீட்டுக்கு வந்தனே, அப்போவே உனக்கு தெரியலையா எனக்கு ஒரு பிடிக்கும்னு? அன்னைக்கு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, உடனே எனக்கு எஸ் சொல்லணும்னு அவ்வளோ தவிப்பாக இருந்தது. ஆனால் சாண்டியோட பிரச்சனைலாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். அது தப்பா? உனக்கு எப்போ என் மேலே லவ் வந்ததுன்னு எனக்கு தெரியாது விஜய். ஆனால் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த குளத்தில் விளக்கு விட்டுட்டு நான் வரும்போது கால் தடுக்கி கீழே விழ போனேன். அப்போ தான் நீ வந்து என்னை பிடிச்ச. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தேன். அப்போவே எனக்கு ஒன்று பிடிக்கும். அது பேர் லவ்வா, அஃபெக்ஷனா, அட்ராக்ஷனா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். அதுக்கு லவ் தான் அர்த்தன்றதை எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் உன்னை வச்ச இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியல. நானும் உன்னை லவ் பண்ணுறேன் விஜய். ஷாலு, என்ன சொல்ல இப்போ? ஆமாம், எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காத. லவ் இல்லாமல் தான் உன்னை சுற்றி வருவாங்களா? லவ் இல்லாமல் தான் உன் கூட எவ்வளோ க்ளோஸாக பழகுவாங்களா? எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பேன். எனக்கு ஒன்று பிடிக்கும் விஜய். எனக்கு ஒரு கல்யாணம் படிக்கணும்னு ஆசை தான். ஆனால் நீ எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவேன். சண்டை போடுறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஐ ஹேட் யூ ஸோ மச். எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை. ஷாலு, நீ என்ன லவ் பண்ணுறல்ல, மறுபடியும் சொல்லு. இல்லை, நான் உன்னை ஹேட் தான் பண்ணுறேன். ப்ளீஸ் டி, லவ் பண்ணுறேன்னு தானே இப்போ சொன்ன. லவ் யூ சொல்லு ஷாலு.
ஷாலு நிஜமா சாரி ஷாலு, நான் உன்கிட்ட சம்டைம்ஸ் ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன். ரியலி சாரி. இனிமேல் ப்ராமிஸாக நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன். ஆனால் லவ் யூ மட்டும் சொல்லு ஷாலு. இனிமே என்கிட்ட சண்டை போட மாட்டேல்ல? ப்ராமிஸாக உன்கிட்ட இனிமேல் சண்டை போட மாட்டேன். அப்போ ஓகே. ஐ லவ் யூ விஜய்.